என்ன பேசுறோம் அப்படிங்கிறது கூட தெரியாம என்னென்னமோ பேசிட்டு வராங்க. இதெல்லாம் நியாயமாங்க? யோசிச்சு பாருங்க. அதுல ஒருத்தன் பதிவிட்டு இருக்கான் பாருங்க. இவர்களுக்கு ஏக இறைவன் 40 பேரை போலவே நேரடியாக அழைப்பு விடுத்து உறவினர்கள் அனைவருமே சுவனத்திற்கு அழைத்துக் கொள்வானாக. இன்னி சை குல்லா, அதாவது இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இலைஹி ராஜிஊன்னு போடுவாங்க இல்லையா, இஸ்லாமியர்கள் பதிவிடுவாங்க இல்லையா, இறப்பினுடைய செய்தி கேட்கும் போதெல்லாம் அதை இப்படி எழுதியிருக்காங்க போல இருக்கு. எவ்வளவு வக்கரம் பாருங்களேன். அதாவது இறந்து போன உயிர்களை அந்த பகுதியிலேயே அடக்குவதற்கு தெலுங்கானா அரசு வந்துட்டு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கு. ஏன் அப்படின்னா அங்க உள்ள உடல்கள் எல்லாம் சிதைஞ்சிருச்சு, எரிஞ்சு கருகிடுச்சு. இதை எப்படி எடுத்துக்கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ள அரசு கேட்டிருக்கு, சவுதி அரசு. அதனால அவங்களுடைய உறவினர்கள், இறந்து போனவர்களினுடைய முக்கிய உறவினர்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காகவும், ஏன்னா யாரு இறந்திருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இல்லையா, அதற்காகவும் அங்கேயே அவங்களுடைய அடக்கத்தலத்தை பண்றதான் பெட்டர். உடலை இந்தியாவிற்கு அனுப்புறது நல்லா இருக்காது, பாதுகாப்பா இருக்காதுன்னு சொல்லி மக்காவிலே அடக்குவதற்கு ஏற்பாடுகள் நடத்தப்பட்டிருக்கு. வியாழக்கிழமை, அதாவது நேத்தே அடக்கி முடிச்சுட்டாங்க. சரிங்களா? சோ இங்க இருந்து, அதாவது இந்தியாவிலிருந்து மக்காவிற்கு புறப்பட்ட உறவினர்கள் அத்தனை பேருமே இந்த மாதிரி செத்து போயிடணும் அப்படின்னு பச்சையா பேசுறான் சார். இவன்லாம் என்ன சார் பொறப்பு இவனுக்கு? ஆக்சுவலி இவன் என்ன பண்றான் தெரியுமா? எல்லா பகுதிகளிலும் வரான். யாரெல்லாம் இந்த இறப்பை பத்தி வேதனையோடு பேசுறாங்களோ அவங்களுடைய எல்லா கமெண்ட்லயுமே போயிட்டு இவனுடைய வன்மத்தை தெரிவிக்கிறான். இப்படி தெரிவிப்பதனால சிங்கிள் வருமானம் கிடைக்குமா? கிடையாது. ஆனா இறந்து போன 40 பேரையும் சேர்த்து அவர்களினுடைய உறவினர்களும் சேர்ந்து செத்து போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த உள்ளம் இருக்கு பாத்தீங்களா, அதை விட சாக்கடை ஒன்றும் நாரலன்னு எனக்கு தோணுது. வன்மம் பிடித்த அந்த நாய்க்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதற்கு அடுத்து ஒருத்தன் சொல்லியிருக்கான் பாருங்க,